அருமையாக கொஞ்சம் சொல்லிட்டு போயிரு திருமந்திரம் மூலமா. புத்தகமாக வேடத்தில் உண்டவும் அத்த நயன்மால் இருந்திய வண்ணமா சித்தம் தெளிந்தவ சேடம் பெருகிடின் முத்தியாம் என்ற நம் மூலம் ஒழிந்தது. தண்டர் சிந்தை தபோதனம் தாமகிழ்ந்து உண்டது 3 புவனம் உண்டது கொண்டது 3 புவனம் கொண்டது எண்டிசை நந்தி எடுத்துரைத்தானே மாத்திரை ஒன்றினின் மண்ணி அமர்ந்துரை ஆத்தனுக்கு இந்த அரும்பொருளானது மூர்த்திகள் மூவருக்கும் 7 குறவர்க்கும் தீர்த்தமதாம் அது தேர்ந்து கொள்வீரே. நிறைய சொல்லிட்டே போகலாம். முக்கியமான ஒரு பாட்டு சொல்லுவோம். இதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. 2 பாட்டு சொல்லுவோம். 2 பாட்டு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பிராமணர்களுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்குறாரு. நிறைய வேதம் படித்த பிராமணன், வேதம் படித்த உண்மையான பிராமணன், பிரம்மபொருளை உணர்ந்த பிராமணன், அவனுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்குறாரு. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கும்பாபிஷேகம், நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. கவனிங்களேன், ஒருத்தர் கோவில் சிவன் கோயில் தான், சிவன் கோயில் கும்பாபிஷேகம் ஒருத்தர் பண்ணுறாரு. வேதியருக்கு ஒருத்தர் குடியிருப்பு கட்டி கொடுக்குறாரு. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அடியாருக்கு திருமுது படைக்கிறார். ஒரே ஒரு அடியார் தான், லட்சம் அடியார் இல்லை, ஒரே ஒரு அடியாருக்கு திருமுது படைக்கிறார். இப்போ 3 விதமான புண்ணியம் இருக்குது பாருங்களேன். பிராமணனுக்கு குடியிருப்பு 1, சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் 2, ஒரே ஒரு சிவனடியாருக்கு திருமுது 3. இதில் அதிக பலன் என்ன அப்படியே சொல்லிடுறேன். சிவனடியாருக்கு திருமுது படைத்த பலன் தான். தயவு பண்ணி புரிஞ்சுக்கணும். நீங்கள் 1000 கோயில் கட்ட வேண்டாம், 1000 பிராமணனுக்கு அகராவரம் கட்டி குடியிருப்பு ஏற்படுத்த வேண்டாம். மாறாக ஒரே ஒரு அடியாருக்கு திருமுது பண்ணுங்க. இந்த கோயில் கட்டின புண்ணியமும் உங்களை வந்து சேரும். பிராமணனுக்கு குடியிருப்பு கட்டின பிறகு உங்களை வந்து சேரும். இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். இதுவும் திருமந்திரம் தான். இதுக்கு முந்தி இந்த பாட்டை சொல்லிடுறேன். அகரமாயிரம் அந்தனக்கீழன் சிகரமாயிரம் செய்து முடிக்கலன் பகரும் ஞானி பகலோன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. திருமந்திரம். இன்னொரு பாட்டு. 6 வேள்வி அருமறை நூலவர் கோரிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனிலை பேரனில் ஓர்படி பேரதுவாமை. இது கொஞ்சம் விளக்கம் சொல்லுவோம். ஒரு பக்கம் ஐயா வேதம் படித்த பிராமணன், வேதம் படிக்காம படைக்க முடியலையே, மாகேஸ்வர பூஜை செய்ய முடியலையே வருந்துறாரு. கவனிங்க, திருவது படைக்கணும்னு விரும்புறாரு, ஆனால் செய்ய முடியல. எண்ணம் தான் அங்கே செயல். கோடி பேர் சாப்பிட்ற செயல், இங்கே ஒரே ஒரு அடியார் சாப்பிடணுங்கிற எண்ணம். ஏன் தெரியுமா பலன்? அந்த எண்ணம் தான். கவனிங்க, தயவு பண்ணி புரிஞ்சுக்கங்க. கோடி பிராமண வேதம் படித்தவன் சாப்பிட்றத விட ஒரே ஒரு அடியார் திருவது பண்ணணும்னு நினைச்சா அந்த நினைப்பே உங்களுக்கு முக்தியை வாங்கி தரும். இதெல்லாம் எல்லாரும் கற்றுக்கணும். திருவது பண்ணும்போது இப்போ நமக்கு அங்கே வேண்டியவங்க வேண்டாம் நிலத்தை வச்சு சொல்கிறார் திருமூலர். நிலத்தில் ஒரு பகுதி மட்டும் விடாமல் போனால் அந்த நிலம் வருந்தும் அது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இது மேலே குறிப்பு மூலமாக இது வேற்று பொருள் வைப்பணின்னு இலக்கணம் சொல்லுவாங்க. வேறொரு பொருளை சொல்ல வந்தார். இந்த பொருள் என்னென்னா, அடியாரில் ஏற்றத்தாழ்வு பார்த்து ஒருத்தனுக்கு படைத்து ஒருத்தனுக்கு படைக்காமல் போயிடாத, அதை சொல்ல வந்தவர். நேரடியாக அப்படி சொல்லாமல் நிலத்தை வச்சு ஒரு பகுதியை உழுது ஒரு பகுதியை விடாமல் போயிடாதுன்னு வேறு வழியாக சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? பாட்டளவில் கூட எழுத போகிற ஏட்டளவில் கூட அடியாருக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் திருமூல தேவநாயகர்.